எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 23 தமிழ்நாடுல போலிங் டேட், மே 4 கவுண்டிங் டேட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஏப்ரல் 9 போலிங் டேட். இது வந்து கேரளாக்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9 போலிங் டேட், மே 4 கவுண்டிங் டேட். இதனால என்ன இம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, இது கேஷ் நீங்க வெளியில எடுத்துட்டு போக முடியாது 50,000 மேல. இது மாதிரி லிக்கர், ஜுவல்லரி, நிறைய விஷயம் எடுக்க முடியாது. செல்ஃப் போட்டு கேஷ் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண முடியாது. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் டியூ இருப்பார். இவருக்கு அடியில எஃப்எஸ்டி, ஃப்ளையிங் ஸ்குவாட் டீம், எஸ்எஸ்டி, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், அதே மாதிரி இன்கம் டாக்ஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் நோடல் டீம், ஒரு டிசிஓ, ஏசிஓ போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அதே மாதிரி எக்ஸைஸ்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் நோடல் டீம், அங்கே ஒரு டிசிஓ, ஏசிஓ போட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மானிட்டர் பண்றாங்க. தவிர எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லயும் போஸ்டர்ஸ், போட்டோஸ், எனி பொலிட்டிக்கல் ஹோர்டிங்ஸ் என்னவா இருந்தாலும் ஒரு டிஃபேஸ்மென்ட் கம்ப்ளீட்டா பண்ணி ஆகணும். இட் ஹாஸ் டு பி டன் இன் 24 hours. அதே மாதிரி பப்ளிக் ஏரியாஸ்ல கோடி, போஸ்டர்ஸ், எனி பொலிட்டிக்கல் ஹோர்டிங்ஸ், எனி அட்வர்டைஸ்மென்ட் 48 hours ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நீங்க ஏதாவது பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மென்ட்டோ ஏதோ கோடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ரிமூவ்ட் இன் 72 hours. இது தவிர கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எக்காரணத்துக்கு கொண்டு யூஸ் பண்ண முடியாது. எனி ரீசன் அது ஒண்டி வெறும் கார்ஸ் ஒண்டி கிடையாதுங்க. ஆட்டோ வரைக்கும் எதுவுமே கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் இனிமே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் தவிர யாருமே இந்த கொடி போட்ட வெஹிக்கிள் போட முடியாது. பெரிய ஃபைன் போடலாம், உங்க வெஹிக்கிள் கூட கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷன் மேனுவலே வந்து போச்சு. அதே டைம்ல உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட பஸ்ஸஸையும் வெஹிக்கிள்ஸையும் they can ask them to be provided to the election commissioner for use of ballot purposes, movement of police officers, இதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு எம்சி மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி ஒன்னு வச்சிருக்காங்க. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்க பர்மிஷன் வாங்கணும். இல்லனா அவங்க ரிமூவ் பண்றது இல்லாம உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, டிஸ்ட்ரிக்ட் நோடல் டீம், இன்கம் டாக்ஸ் அண்ட் எக்ஸைஸ், இந்த மாதிரி 4 டீம் தவிர சிஐஎஸ்எஃப் ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல பயங்கர விஜிலன்ஸ்ல இருப்பாங்க. அங்கேயும் கேஷ் மூவ்மெண்ட், லிக்கர் மூவ்மெண்ட், அதே தெரியுமா எனி கான்ட்ராபிரான்ஸ், இந்த எதையாவது மூவ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இப்போ எங்க கம்பெனி மாதிரி கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த கேஷ் மூவ்மெண்ட் டெய்லி கலெக்ஷனை பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஈஸி வே என்னன்னா கேஷ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், சிஎம்எஸ் எல்லா பேங்க்லயும் ஆஃபர் பண்றாங்க. இப்போ நாங்க ஒரு கடைக்கு 1500 ரூபாய் கொடுக்குறோம். டெய்லி காலங்காத்தால அவங்க ஆத்தரைஸ் பர்சனல் அனுப்பிச்சு பேங்க்ல இருந்து அவங்க கேஷ் எடுத்துட்டு போயிட்டு உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி உங்களுக்கு சலான் கொடுத்துருவாங்க. இது கம்ப்ளீட் ஃபெயில் ப்ரூஃப் தட். இதை நீங்க தயவு செய்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஐடியாலஜி பாருங்க. இந்த 2 months ஒன்று இல்லைங்க, இது eventually லாங் டைம் பெனிஃபிட் ஜாஸ்தி. எஸ்பெஷலி இந்த 2 monthsல இது ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா இந்த டைம்ல நீங்க கேஷ் அன்ஆத்தரைஸ்டா மூவ் பண்றீங்கன்னு வச்சுட்டாங்கன்னா அவங்க கான்ஃபிஸ்கேட் பண்ணவங்க தேவையில்லாத உங்க மேல நோட்டீஸோ கேசஸோ போடுவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு இமீடியட்டா உங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணி சிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. இதனால பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் அவங்க வருஷம் 5 வருஷத்துக்கு 2 தடவை ஒரு பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ், ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்டா இருக்கும். பப்ளிக் ஒரு பெரிய பிரச்சனை இது. நெக்ஸ்ட் 2 months உஷாரா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஷ், லிக்கர், ஜுவல்லரி எதையும் மூவ் பண்ணாதீங்க. மூவ் பண்ணா விபரீதம் அதிகம்.